வேதம் சொல்லுகிறது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 13, 14, 15, 10 குஷ்டரோகிகள் அந்த வழியை நின்று கொண்டிருந்தார்கள். தூரத்தில் நின்று, அந்த தேசத்தின் கட்டளையின்படி தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று புலம்பினார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் போங்கள், ஆசாரியனுக்கு உங்களை காண்பீர்கள். அப்படியே அவர் குணமானார்கள். உங்களுக்கும் அப்படி செய்வார். சில தினங்கள் முன்பதாக சென்னையில் அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரி இருந்து ஒரு பெண் வந்தார். பம்பாய் நகரத்தில் இருந்து பாவம் பல மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறார். தலை மயிரை தவிர தலையிலிருந்து கால் வரை சருமத்தில் ஒரு நோய். அது ஒரு வகை புற்றுநோய். அது தீரவே தீராது என்று சொல்லிவிட்டார். ஒரு அங்கியை மாத்திரம் தலையிலே தரித்து கொண்டு அவள் வந்திருந்தாள். அவள் சொன்னாள், நான் திரும்பி பாம்பே போகிறேன் சார். எல்லாரும் சொன்னாங்க, நீ பிழைக்க மாட்ட, என் புருஷன் பம்பாயிலிருந்து வரப்போகிறார், என்னை அழைத்து போக இந்த உலகை விட்டே நான் திரும்பி போக போகிறேன். எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு வழி இல்லை. என் உள்ளம் கலங்கியது. அந்த நோய் இல்லாத ஒரே இடம் அவருடைய தலை மாத்திரம்தான். இந்த தலையின் மீது மண்ணான வெறுமையான என் கைகளை வைத்தேன். ஆனால் புலம்பி அழுதேன். இயேசு சுவாமி, இந்த பெண்ணின் புலம்பலை பார். இப்படி ஒரு உமக்கு அடங்காத ஒரு நோய் இந்த உலகத்தில் இருக்கிறதா? மனம் இறங்கும். அவளும் அழுதாள், நானும் அழுதேன். என் அன்பிற்குரியவர்களே, சில நாட்களுக்குள் பம்பாயில் இருந்து அவருடைய கணவனிடமிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. ஐயா, என்ன அதிசயமாயிருக்கிறது, என் மனைவி தலையிலிருந்து கால் வரை பூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறாளே, எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் யார்? எப்படி நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள்? யாரிடம் ஜெபம் செய்கிறீர்கள்? எல்லா விவரத்தையும் எனக்கு அனுப்புங்கள். நாங்கள் என்று உங்களோடு வாழ விரும்புகிறோம். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீர்கள். ஒரே ஒரு வார்த்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13, 14 பாருங்கள். ஒரே குமாரனை இழக்க கொடுத்து விதவை ஒருத்தி புலம்பி